கார்பெட் ஆட்டோ இங்க தான் பின்னாடி செட்டு போட்டிருக்காங்க. ஆரியா நான் தான் கூட்டு போய் கெடுத்துருவேன். நான் வந்து நான் இப்போ நான் தான் ஒரு கெடுப்பேன். ஆனா நான் கண்ட்ரோலா இருப்பேன். அவரு அதுல ரொம்ப டீப்பா இறங்கி இல்ல நான் உண்மையாவே நான் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன இங்க இறங்கி நீங்க இப்போ என்ன இறங்கி போராடினீங்க என்ன பண்ணீங்கலாம் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கேட்கறத நான் என்ன சொல்றேன், நல்லது செய்யணுன்ற மனசு இருந்தாலே போதுங்க. நான் வந்து அந்த மனசு தான் எல்லாரையும் வந்து இந்த டிரைவ் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். திரும்ப போக போக என்ன நடக்குன்றது போக போக தான் தெரியும். ஆனால் கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளே காது கூட நிறைய கேட்குறோம். நம்ம சந்திக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி தான். ரொம்ப சூப்பரான விஷயம். கார்பெட் ஆட்டோ இங்கே தான் பின்னாடி செட்டு போட்டிருக்காங்க. கார்பெட் ஆட்டோ செப்டம்பர் 10 ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இப்போ ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பாக்ஸிங் எப்படி இங்கே ஆரம்பிச்சது அப்படின்றத பேசுகிற படமா இருக்கும். எல்லாரும் அதே கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு. செப்டம்பர் 10 ஆரம்பிக்கிறோம். 2 மந்த்ஸ்ல முடிக்கிறோம். கண்டிப்பாக அது என் கூட தான் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆரியா நான் தான் கூட்டு போய் கெடுத்துருவேன். ஸோ என்னன்னா அதுல வந்து ஆனா எப்படின்னா இப்போ நான் வந்து நான் தான் ஒரு கெடுப்பேன். ஆனா நான் கண்ட்ரோலா இருப்பேன். அவரு அதுல ரொம்ப டீப்பா இறங்கி அதான் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் எப்படி பாதிக்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து எதுவுமே எந்த ஒரு விதமான போதை பழக்கமும் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவுமே ஒரு கண்ட்ரோல்ல இருக்க வரையும் பிரச்சனையாவே இருக்காது. ஆனா நம்மளை மீறி அது மாறும்போது பிரச்சனையா மாறுது. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டா இருக்குங்களா. கரெக்டாக அதை ரொம்ப முக்கியமா பேசிப்பேன். எப்போ அவன் அது தொட்டானோ அதுல வந்து அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாக்ஸர் அப்படின்னு. ஸோ திரும்ப அவன் அதை வந்து சேரணும். ஸோ அப்போ வந்து பெரிய லெவலில் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ், சே மோர் டு ஸ்போர்ட்ஸ் மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஹியூமனை வந்து நாட் ஓன்லி பேட் ஹேபிட்ஸ், ஒரு பர்சனாகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஹியூமனை சேஞ்ச் பண்ணுறோம். பீங் அ ஸ்போர்ட்ஸ் ஐ யூஸ் டு பி அன் அத்லீட். அப்புறம் பேட்மிண்டன் கிரிக்கெட் எல்லாமே விளையாடுவோம். ஸோ அது வந்து நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் டிசிப்ளைன், அதுக்கப்புறம் மற்ற தவறான விஷயங்களுக்கு போகாமல் நம்ம மைண்டை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளியராக மோர் தேன் எவ்ரி திங் நம்ம லைஃப் இருக்கிறதையும் நம்ம பயங்கர ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் டிவிக்கு வந்து. ஏன்னா முன்னாடி பசங்களை வெளில போய் விளையாடாதீங்கன்னு சொல்லி அடிச்சு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. இப்போ வந்து வெளில போய் விளையாடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்போர்ட் அவங்களை வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக மென்டலாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக கான்ஃபிடன்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாமே சொல்லித்தரணும். ஸ்போர்ட் வெற்றி தோல்வி எப்படி ஹேண்டில் பண்ணணும், சக்ஸஸ் ஆனால் எப்படி சம்பளாக இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லித்தரணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அதே மாதிரி நிறைய யூனிட்டி. ஏன்னா இப்போ பேட்மிண்டன் இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்டுமே என்னால் தான் ஜெயிச்சோம் நம்ம வந்து ஒரு உரிமை கொண்டாடிக்க முடியாது. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்போர்ட்டில். ஃபுட்பால்லாம் இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தர் பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் ஒருத்தர் இருக்கிற அவர் கோல் தட்டுவார், அவர் பேரில் கோல் போட்டார்னு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது செல்ஃப்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான் ஸ்போர்ட்ன்றது. ஸோ சுயநலமாக இல்லாமல், ஸோ அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி ஒரு ஹியூமனுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். சுயநலமாக இல்லாமல் எல்லாருக்குமே உதவியாகவும் சப்போர்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கணுன்றது என்னோட